இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த தெய்வநாயகம் நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாருன்னு சொல்லி போலியா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஒன்று வாங்கி அது மூலமா டெத் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி யார் யாருக்கு என்னென்ன கவனிக்கணுமோ எல்லாருக்கும் கவனிச்சு பக்காவா வாங்கிடுறேன் மேடம். ஐயோ, இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். இந்த ராமலிங்கத்திட்ட வேலை சுத்தமா இருக்கு சார். சரி சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் யாருக்கு எந்த சந்தேகமும் வராதபடி பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்படியா? எனக்கு ஒரு டவுட். தாத்தாக்கு வாரிசுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? மேடம் கரெக்டா கேட்டீங்க மேடம். இது அவருடைய பூர்வீக சொத்து கிடையாது. முழுக்க முழுக்க தெய்வநாயகன் சுயமா சம்பாரிச்ச காசு மேடம். அதை யாருக்கு வேணாலும் எழுதி கொடுத்த உரிமை அவருக்கு இருக்கு. ஏங்க, அப்ப நீங்க சொல்ற விஷயம்லாம் சரிதான். ஆனா இது கோர்ட்ல செல்லுபடி ஆகுமா? நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? இதுவே கோர்ட்ல வாதாடுறவங்களை பார்த்து கத்துக்கிட்டு தானே சார் இது. ஓ, இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல மேடம்? அனாவசியமா பயப்பட தேவையில்லை. அப்படியே பிரச்சனை வந்தாலும் இதுல உங்க பேரே அடிபடாது மேடம். அதுக்கு நான் கேரண்டி மேடம். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். மனோ, அந்த பணத்தை எடுத்து கொடு. இந்தாங்க சார். மேடம் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எனக்கு சேர வேண்டிய கமிஷனை நான் முழுசா வாங்கிக்கிறேன் மேடம். சரி, அப்ப நான் கிளம்புறேன் மேடம். வரேன் மேடம். மாப்பிள்ள, இவர் போற வேகத்தை பார்த்தா சக்சஸ் தான். அத்த கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மாட்டிக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே மாட்டிப்போம். அதுக்கு வாய்ப்பே இல்ல தமன்னா. அது எப்படிக்கா அவ்வளவு பக்காவா சொல்றீங்க? மா, அப்போ மாமாவும் தமன்னாவும் சொல்றது சரிதான். என்னன்னு சொல்லுங்க, இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்கு. டேய், கிழவனோட எல்லா சொத்தையும் நேரடியா டைரக்டா நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணாதான் எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரும். அதே நேரத்துல கிழவனை நாம போட்டு தள்ள முயற்சி பண்ணாலும் போலீஸ்ல மாட்டிப்போம். இப்ப வந்துட்டு போனாரே ராமலிங்கம், அவரு ரொம்ப நம்பிக்கையான மனுஷன். காசு கொடுத்தா எல்லா வேலையையும் பக்காவா பண்ணி கொடுத்துருவாரு. அதனாலதான் அவர் மூலமா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேர்ல இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 5-6 மாசம் போனதும் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாத்திடலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது, யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. எப்படி அத்த, உங்க மாஸ்டர் பிளான் சூப்பர். பாருங்க. இந்த பத்திரம் இவ கைக்கு எப்படி போச்சு? என்னக்கா நீங்களே எப்படி சொல்றீங்க? இப்பவே என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சுக்கா. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. நான் இந்த உலகத்தையே ஆள்றவனா வர்றதுக்காக போராடிக்கிட்டு இருந்தா நீங்க எல்லாரும் பஞ்ச பரதேசி மாதிரி பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. இத பேச வேண்டிய நேரம் அது. கொஞ்சம் அமைதியா இரு. தாத்தா, இதுல இருக்கிறது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தானா? ஆமாம்மா, நான் எந்த பத்திரத்துல ஃபிங்கர் பிரிண்டா கையெழுத்தோ போடவே இல்லையம்மா. இது வெறும் ஃபோர்ஜரி வேலையால இருக்கு. சொத்துக்காக எதை வேணாலும் செய்யற ஆளுங்க தான் இவ்ளோ துணிஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சு நாமளே அவங்கள போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஆமா மாமா. பாத்தியா ஜான்சி, இந்த கேடுகட்ட காரியத்தை இவங்களை விட்டா வேற யாரு பண்ணுவா? நம்ம நல்லவங்க மாதிரியே பர்ஃபார்ம் பண்றாங்க பாரு. பெரியப்பா, இப்படியெல்லாம் பண்ணது, பொம்மையை கொன்னது, தாத்தா பாட்டி கொன்னதுன்னு, இந்த கேடுகட்ட வேலை எல்லாத்தையும் பண்ணது இவங்க தான்னு சித்தார்த்துக்கும் ராணிக்கு மட்டும் தெரிஞ்சா இப்பவே இந்த நிமிஷமே இவங்க எல்லாரையும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிடுவாரு. கண்டிப்பா செய்வாமா. அவங்க அம்மாவுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு பெத்த அப்பான்னு கூட பார்க்காம சித்தார்த்து என்கிட்டயே பிடிவாதமா கிட்டத்தட்ட 15 வருஷம் பேசாத ஆளுமா. கண்டிப்பா சித்தார்த் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டான்.
போலீஸில் பிடிச்சி கொடுத்து அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பான். பெரியப்பா அவசரப்படக்கூடாது. தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்க பாட்டி இன்னும் திரும்பி வரல. இப்போ வரைக்கும் நான் பல்ல கடிச்சிட்டு என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறேன். இல்லைனா இப்போவே சித்தார்த்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். தாத்தா உயிரோட இருக்க சொல்லோ அவர் செத்துட்டாருன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி சொத்தை எல்லாம் ஆட்டைய போட ஒரு பெரிய பிளான் நடந்துகுதுன்னா இதை என்னால சாதாரணமாலாம் எத்துக்க முடியாது. இந்த சொத்தை தாத்தா வாண்ட இருந்து யார் அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள இந்த ராணி சும்மா விட மாட்டேன். பாவம் சொந்தக்காரங்கலாம் நான் பார்க்கவே மாட்டேன். இத எல்லாருக்கும் சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர சொன்னேன். இத யார் பண்ணிருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் இந்த ராணி யாருன்னு காட்டுறேன். 1000 வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே வீணா போயிடுச்சு. அதுவும் இப்ப அந்த சித்தார்த்தை என் வழிக்கு கொண்டு வரதுக்கான போட்ட திட்டம் எல்லாம் பாழா போயிடுச்சு. இனிமே எப்படி நான் என் சூரிய லோகத்தை உயிர்ப்பிப்பேன்? சித்தார்த்த பார்த்திபனா மாத்தி அவனை மணி கொடுத்து நம்ம சூரிய லோகத்தை உயிர்ப்பிக்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டு காத்திருந்தேன். அதுக்கான எல்லா விஷயத்தையும் முயற்சித்தனே. என்னோட முயற்சிகள் அத்தனையும் வீணா போயிடுச்சே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சம்யுக்தாதான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தோக்கடிப்புன்னு சொன்னதா அவன் இப்ப செஞ்சிட்டா. ஐயோ, என்னால இதை தாங்கிக்கவே முடியலையே. என்னோட சூனிய லோகமே அழுதுரும் போல இருக்கு. நான் வாழறதே வேண்டாம். இங்கே இப்பவே நான் என் உயிரை விடுறேன். என் தேக உடல்ல இருந்த ஆத்மாவை பிரிச்சு நான் சூனிய லோகத்துல புதைஞ்சு என் முன்னோர்கள் கிட்டயே போறேன். சூடாமணி, அவசரப்படாத. எந்த ஒரு காரியமும் தோல்வியுற்றாலும் முதல்ல நமக்கு நிதானம் தேவை. கடவுள் எப்பவுமே எல்லாத்துக்கும் 2-3 முறை அதற்கான வாய்ப்பை தருவான். நாம தான் நம்மோட அவசரத்தால அதை இழந்துடுறோம். நீயும் அதேதான் செய்ய நினைக்கிற சூடாமணி. அப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கா? ஆமா சூடாமணி. அது என்ன வாய்ப்பு? ராஜ வம்சத்துல பிறந்து அறவழியில நடந்த பார்த்திபனோட அத்தியாயம் தான் முடிஞ்சிருக்கே தவிர அவனோட அம்சத்துல இருக்கிற சித்தார்த் இன்னும் உயிரோட தானே இருக்கான். அவனோட மனைவி ராணி அடுத்த 4 நாளைக்குள்ள தசாவதானி குழந்தைய பெத்தெடுக்க போறா. நீ பார்த்திபனை வச்சு செய்ய நினைச்சத அந்த தசாவதானி குழந்தைய வச்சு செஞ்சா நீ நினைச்ச காரியம் சுலபமா முடிஞ்சிரும்.